सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा स्वच्छः स्वङ्गः सदानन्दः नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा तत्कीर्तिच्छिन्न संशयः. அடுத்த ஸ்லோகத்துல ஸ்வச்சः சோபனமான கண்களை உடையவர் பகவான். சரீரம் முழுக்க பரம சௌந்தர்யம்னு நான் சொன்னேன். சர்வலட்சண லட்சண்யா லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா, எல்லா லட்சணங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறவர். அவயவங்கள் முழுக்க ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறவர். எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், கண்ணு எப்படி இருக்கணும், புருவம் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் தகுந்தா போல ஒரு இடமானது எங்கே பார்க்கலாம், பகவானிடத்துல தான் பார்க்கலாம். அதனால்தான் அவருக்கு அழகர்னு பேரு, பரம சுந்தர மூர்த்தி. அப்படி இருந்த போதிலும் ஒவ்வொரு மனுஷனுக்கு எது ரொம்ப அழகா இருக்கணும், கண்கள். சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். உடம்பு முழுக்க அழகா இருந்து கண்ணு மட்டும் ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அழகெல்லாம் கெட்டுப்படும். அந்த கண்கள் தான் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக நம்ம பொம்மை போடுற காலத்திலையும் பாருங்க, அந்த கண்கள் நல்லா அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கண்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆகையால் அப்படிப்பட்டதான அழகான கண்களை உடையவர். ஸ்வச்சா சோபனே புண்டரீகாபே அக்ஷிணி அஸ்யா, தாமரை இதழ் போன்றதான கண்களை உடையவர். இந்த தாமரை இதழ்னு என்ன அர்த்தம், விசாலமாக இருக்கணும், அந்த நுனியில சிவப்பா இருக்கணும், நடுவுல கொஞ்சம் வெளுப்பா இருக்கணும், அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதோட மட்டும் தாமரை இதழ் அது எப்பொழுதும் அந்த ஈரப்பதத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த மல்லி அரளி இந்த புஷ்பங்கள்லாம் காலம் போட்டேன்னா சாயங்காலத்துக்கு வாடி போயிடும். தாமரை பூ மட்டும் இதழ் பாருங்க, அது சாதாரணமாக வாடாது, 1-2 நாளைக்கு வரைக்கும். அது மாதிரி எப்பொழுதுமே சர்வதா சர்வகாலமா அழகா இருக்கிறவர். இது சாதாரணமா மேலோட தெரிகிற அர்த்தம். சோபனே அழகான, புண்டரீகாபே தாமரை இதழ் போன்றதான, அக்ஷிணி கண்கள் அவருக்கு இருக்கு. ஆகையால் அவருக்கு ஸ்வச்சா. இன்னொன்று, கண்கள் அத பார்த்தால் அந்த பார்க்கிறவாளுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். இவர் பார்வை அவ மேல விழுந்ததுமே அவளுக்கு ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் ஏற்படும். அதுதான் கண்களுக்கு அழகு. நம்மளை இவர் பார்க்கப்படாதா அப்படின்னு இருக்கணும். நம்ம மனசும் அவரை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். இது சோபனமான ஒரு ஸ்வரூபம். ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லும் பொழுது பூதனான ஒரு அம்மா, அதே போல மகாலட்சுமி தாயார். பூதனாங்கிற ஒரு அம்மா வந்திருக்கா கோகுலத்துக்கு. வரும்பொழுது எப்படின்னு நன்னா அலங்காரம் பண்ணிட்டு தான் வர. அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் அந்த அம்மாவை பாக்குற, ஏதோ நகரத்துல இருந்து வந்திருக்கா போல இருக்க, எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா யாருக்கும் கிட்ட வந்து தடுக்கணும்னு தோணல, அதே போல கௌரவமும் தோணல. வந்தா பகவான் கிட்ட வந்தா பகவானுக்கு பால் கொடுக்க போனா பிராணனை விட்டுவிட்டா சரியா போயிடுச்சு. அதே விதமாக மகாலட்சுமி தாயார் வந்தா, பார்க்கடல்ல இருந்து பிறந்த மறுட்சணமே கையில மாலையோட பிறந்தா. அத்தனை தேவதைகள் அத்தனை ராட்சதாள் எல்லோருக்கும் இந்த அம்மாவை பார்க்கணும்னு எழுந்து நின்றுண்டாளாம். என்ன ஒரு கௌரவம், ஒரு பிரதிபை. அப்படி ஜனங்களை பார்த்த மாத்திரத்தினால் அவளுதான் ஒரு கௌரவம் வருது. பார்த்தா அது அந்த கண்கள்ல இருக்கக்கூடியதான ஒரு விசேஷம். நம்ம சாதாரணமாக யாருக்காவது கோபம் வந்தா கண்ணு வச்சேன் சார் அப்படிங்கிறோம். கண்ணு வச்சேன்னா திருஷ்டி விழுந்ததுன்னு அர்த்தம். அது லோகத்துல சொல்லிட்டு இருக்க. அவர் பார்த்தாரோ இல்லையோ இன்னைக்கு உடம்பு வந்துருச்சுமா. அவர் கண்ணுக்கு உடம்பு கொடுக்கக்கூடியதான நிஜமான சக்தி இருந்தால் அவர் வேற எங்கேயோ இருந்திருப்பார். ஆனா இவருக்கு அப்படி ஒரு பயம். அவர் பார்த்தாரு, அவர் கண்ணு பட்டுன்னு அதுக்கப்புறம் ரொம்ப கட்டம் சார் அப்படின்லாம் இவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா விவகாரம் என்னன்னு, அந்த கண்ணுல தோஷம் இருக்கப்படாது.
கண்ணுக்கு எப்பொழுதுமே நம்ம பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான எண்ணம் வரணுமா. அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான நிலை எங்க இருக்கு? பகவானுடைய கண்கள்ல இருக்கு. ஆகையால் சோபனே புண்டரீ காபயாட்சணியாஸ்யா இது ஸ்வட்சா. கண்ணு மட்டும் இல்ல சார், எல்லா அங்கங்களும் சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கனும், நெத்தி என்ன, பாலபாகம் என்ன, மூக்கு என்ன, கண்கள் என்ன, காதுகள் என்ன, புருவங்கள் என்ன, அப்படி ஒவ்வொரு அம்சமும் அதாவது அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. சோபனானி அங்கானி அத்தியாயிதி ஸ்வங்கா. சாஸ்திரோக்த லட்சண லட்சிதமான அங்கங்கள். ஒவ்வொரு அங்கமும் சாஸ்திரத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றதோ அது மாதிரி இருக்கணும். ஒண்ணு பெருசாகும், ஒண்ணு சின்னதாகும். சில பேர் காது பெருசா இருக்கும், காது தொன்னையாட்டம் முன்னுக்கு வந்திருக்கும், ஒவ்வொரு மாதிரி. அது நீங்க பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா விவகாரம் என்னன்னா, எது எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தா போல இருக்கிறது பார்த்தல, அது பகவத் ஸ்வரூபம் தான். ஆயல் ஸ்வங்கா ஸ்வங்க சதானந்தா. அடுத்த நாம சதானந்தான்னு பேர். ஆனந்தம்னா சந்தோஷம்னு அர்த்தம். இந்த சந்தோஷத்துக்கு நம்ம கணக்கெடுக்க முடியாது. மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே, ஒரு பருப்பு வாங்குறேன் 1 கிலோ 2 கிலோ 10 கிலோங்கிறேன். அதே போலயே கடையில போய் காய்கறி வாங்குறேன் 1 கிலோ 2 கிலோங்கிறேன். எண்ணெய் வாங்குறேன் 1 லிட்டர் கொடுக்கும் 2 லிட்டர் கொடுக்கும். ஏதோ ஒரு கணக்கு இருக்கு உங்களுக்கு. இதை விட அது வசதி. ஆனா இந்த ஆனந்தம் சந்தோஷம்னு இருக்க பட்சல இதுல கால்குலேட் பண்ண முடியுமா சார்? இது சாதாரணமாக முடியாது. நீங்க சிரிச்சாலும் நான் சிரிச்சாலும் சிரிப்பு ஒண்ணுதான். ஆனா என்னென்ன, சில பேர் வாயால சிரிப்பான், இதயத்துல அழுதுட்டு இருப்பான். உள்ளூர மனசுல கஷ்டம் இருக்கும். ஆனா ஏதாவது சமயத்துக்கு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்னும் சில பேர் என்னென்ன, உள்ளூர கஷ்டம் இருந்தாலும் காட்டிக்காமல் சிரிச்சுட்டே இருப்பான். அப்படி சிரிப்பு இருக்கலாம். ஆனா நிஜமான ஒரு சிரிப்பு எல்லாருக்கும் சமானமா இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், சாந்தின்னு. அது என்ன? ராத்திரி தூங்கும் பொழுது நம்ம அனுபவிக்கிறது. இது 1 கிலோவா 2 கிலோவா ஒன்னும் சொல்ல முடியாது. தூங்கினா வரக்கூடியதான ஆனந்தம் அது எப்படிப்பட்டதான ஆனந்தம் தெரியுமோ? அளவிட முடியாததான ஒரு ஆனந்தம். ஏன்னா அப்ப மறந்தோம், நம்ம சரீரத்தை மறந்தோம், நம்மளுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் மறந்து போயிட்டோம். நீங்க எங்க இருக்கேள், எப்படி இருக்கேன்னு தெரியாது. பணத்தை சம்பாதிச்சா எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு ஒன்னும் தெரியாது. அந்த கண்ணு மறைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகம் மறந்தது, சரீரம் மறந்தது. அதுக்கப்புறம் இந்த தூக்கத்துல எவ்வளவு ஆசை இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிக்கணும்னு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து தூங்குறாரு. நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு நான் தூங்கி போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் அவர் எழுந்துக்கணும்னு நினைச்சான், தூங்கி போயிட்டேன் சார். 1 மணி நேரம் ஆச்சு எழுதுக்கிறது. ஏன்னா ஆச்சு, இவ்வளவு டென்ஷன் எல்லாம் இருந்தது. அந்த தூக்கத்துல எங்கே போச்சு ஒன்னும் தெரியாது. வாழ்க்கையில இவ்வளவு கட்டங்கள் அனுபவிச்சுமே, கட்டங்கள்ல என்ன ஆயிடுது? தூங்கிறதுமே போயிடுது. அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், ஒரு மனுஷனுக்கு வந்ததான ஒரு ஆனந்தம், அது இவ்வளவுன்னு யாராவது சொல்ல முடியுமோ? அதுல பாகுபாடு உண்டோ? ஸ்திரீகள் தூங்கினா குறைச்சல் ஆனந்தம், புருஷன் தூங்கினா அதிகமான ஆனந்தம், வயசானவளுக்கு தூங்கினா ஆனந்தம் குறைவு, நல்ல யவனமா இருக்கிறவன் தூங்கினா குறைக்க விட்டு தூங்குவான். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தூக்கம் வந்தா எல்லாம் மறந்து போயிடுது. ஆனா அந்த தூக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு பட்சல, அது இன்கம்பேரபிள். ஒருத்தரோட இன்னொருத்தரோட அதை சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு விதமாக இந்த ஆனந்தத்தை நம்ம கணக்கிடணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒரு வழி சொல்லிக்கிறதுக்கு உபனிஷத். யுவாத்தியாசாது யுவாத்தியாயகா ஆதிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா. ஒரு மனுஷன் நல்ல யவனத்துல இருக்கணும், நல்ல எண்ணத்திலயும் இருக்கணும், வேதாத்தியனம் பண்ணி இருக்கணும். இந்த பூமண்டலம் முழுக்க அவனுக்கு சர்வாவித்தா பிருத்திவி சர்வாவித்தா பூர்ணாத்யாத், இந்த பூமண்டலத்துக்கு மொத்தம் அவர் தான் அரசன் அப்படின்னு சொல்லணும். அந்த பூமண்டலத்துக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள இன்டர்னல் கமோஷன் ஒண்ணும் இருக்கக்கூடாது. வெளியூர்ல இருந்து சண்டை போடுறதுக்காக ஆளும் வரக்கூடாது. எல்லா ஜனங்களும் சௌக்கியமா இருந்து கொண்டு இவன் ராஜாவா இருந்தானே, ஆனால் அவனுக்கு எப்படி அதுதான் மனுஷ ஆனந்தம். அப்ப நமக்கெல்லாம் ஆனந்தம் இருக்கான்னு டவுட் சார். இந்த ஆனந்தம் பாஷைக்காரர் எழுதுற நரசக்கரவர்த்தி யுதிஷ்டிரர் இவள் தான் எக்ஸாம்பிள்ங்கிறார். ஆனா நம்ம கதையில பார்த்தேன்னா அவன் எப்பொழுதும் அழுதுன்னா இருந்தா அது வேற விஷயம்னு வச்சுங்களேன்.
ஆனா விவகாரம் என்ன, யுதிஷ்டிரர் மாதிரி ஒரு ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறார். இதுதான் பேசிக் மனுஷியானந்தம். இதை விட 100 மடங்கு ஆனந்தம் பித்ருதேவானந்தம், அதை விட 100 மடங்கு ஆனந்தம் தேவதைகளுக்கு ஆனந்தம், அதை விட 100 மடங்கு ஆனந்தம், இப்படி மேலும் மேலும் ஆனந்தங்கள் போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் பிரகஸ்பதியினுடைய இந்திரனுடைய ஆனந்தம், பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம், அதுக்கப்புறம் ஹிரண்யகர்பர் பிரம்மதேவருடைய ஆனந்தம், அதற்கு மேல என்னென்ன, அதுக்கு மேல கணக்கு எனக்கு கேட்காதேன்ட்டான். அவ்வளவு ஒரு ஆனந்தம். அது என்னென்ன, நீங்க தூங்குறப்ப வரக்கூடியதான ஆனந்தம், இந்த சரீரத்தை மறந்து வரக்கூடியதான ஆனந்தம் வருது பார்த்தா, அதான் மோட்சானந்தம். இப்படிப்பட்டதான ஆனந்தம் இருக்கே, அதுதான் நம்ம பகவானுடைய ஸ்வரூபம்ங்கிறோம். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, சதானந்தா. இப்படி ஏக ஏவ பரமானந்தா, ஒரே பரமானந்தம் தான். உபாதி பேதாத, உபாதி பேதத்தினால சததா பிஜ்யதே, 100 கணக்காக போறது. இது சதானந்தா ஏதத்தைவ ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திராமுபஜீவந்தி. இந்த ஒரு ஆனந்தத்தை தான் மற்ற எல்லா பிராணிகளும் ஒரு துளிய சமுத்திரத்துக்கு முன்னால் நின்றுன்னா ஒரு துளி மேல விழுறது பார்த்தா ஜலம், ஓஹோ அந்த ஆனந்தம் தான் மற்ற பிராணிகள். சமுத்திரத்தை போல ஒரு ஆனந்தம் பகவானுடைய ஒரு ஆனந்தம். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்டதான ஆனந்தம் உடையவர். ஆகையால் பகவானுக்கு சதானந்தா. இந்த சதானந்தாங்கிற பேரு கௌதமருடைய பிள்ளைக்கு வந்திருக்கு. அவர் இந்த பேரை வச்சுருக்க. ராமாயணத்துல சதானந்தருங்கிறவர், அவர் சீதாதேவி இருக்கால, அவ பட்சம் வாத்தியார். சீதாராம கல்யாணத்துல சீதாதேவிக்கு வாத்தியாரா இருக்கிறவர் அவர். ராமன் பக்கத்துல வாத்தியார் வசிஷ்டர். இவ 2 பேரும் சேர்த்து கல்யாணம் நடத்தி வைக்கணும். ஆனா வசிஷ்டர் என்ன பண்ணார் தெரியுமா, நீயே எல்லாத்தையும் நடத்தி வேணும், ஏன்னா வயசாயிடுத்து போப்பா விவகாரம் முழுக்க. அதனால் சதானந்தர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ அம்மா அகத்தியர் கல்லா ஆயிட்டா. ராமன் அங்கே போறார். போகும்பொழுது அவருடைய பாத தூளி காத்து மேல பட்டது. அந்த சாபங்கள்லாம் போய் மறுபடியும் உயிரோட வந்துவிட்டார். இப்படி அம்மாவுக்கு ஒரு உஜ்ஜீவனம் பண்ணியிருந்தார மகாத்மா அவர் கல்யாணம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைச்சதுன்னு ரொம்ப பொங்கி போய் ஆனந்தமாக நானே பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணியிருந்தா. ராமாயணத்துல சதானந்தருடைய ஒரு கதையானது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த சதானந்தம் என்ன சொல்றது, மேலும் மேலும் ஒரு ஆனந்தம் மேலும் மேலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கே, அதான் சதானந்தா. ஏக ஏவ பரமானந்தா. பரமானந்தம் ஒன்னா இருந்த போதிலும் உபாதி பேதாத், அந்தந்த தடுக்கக்கூடியதான உபாதிகளுடைய பேதத்தினால சததா பிஜ்யதே, 100 கணக்காக பிரிகிறது. இது சதானந்தா ஏதத்தைவ ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திராம் உபஜீவந்தி இது ஸ்ருதே. அதுக்கப்புறம் நந்தி பரமானந்த விக்கிரக, அதனால நந்தி. இந்த தமிழ்ல ஏதாவது குறுக்க வந்தாலும் நந்தி ஆட்ட நிக்கிறே சார் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு வசனம் வந்திருக்கு. என்ன, பரமேஸ்வரனை பாக்கிறதுக்கு முன்னால நந்தி குறுக்க நிப்பாராம். அதனால என்ன பண்றாங்கன்னா, நந்தி காது வழியாக பரமேஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னு வச்சுட்டு அப்படி தலை வச்சுட்டு பரமேஸ்வரனை பாக்குறதுன்னு வச்சுட்டு இருக்கா. சில கோவில்ல நந்தி பெருசா இருக்கும், பரமேஸ்வரன் லிங்கம் சின்னதா இருக்கும், பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா நந்தி வழியாக தான் பரமேஸ்வரனை பார்க்க. நந்திக்கும் பரமேஸ்வரன் நடுவில் குறுக்கே போகக்கூடாது. ஏன்னா பரமேஸ்வரனை ஊஞ்சல்ல உட்கார வச்சு நந்தீஸ்வரன் தன்னுடைய மூச்சு காத்தினாலேயே ஆட்டிட்டு இருக்காராம். அதனால நடுவுல நம்ம போனோம்னா அவருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா பரமேஸ்வரன் ஆட்டுறதுக்கு கஷ்டமா போடும் பாருங்க அப்படின்னு. ஆகையால் இங்க நந்திங்கிறது தமிழ்ல நம்ம நந்தின்னு இது வச்சுட்டு இருக்கோம். சம்ஸ்கிருதத்துல நந்தினா ஆனந்தம்னு அர்த்தம். பரமானந்த விக்கிரகா, சர்வதா சர்வகாரமும் எல்லாத்தையும் தாண்டினதான உயர்ந்ததான ஒரு ஆனந்த வடிவமா இருக்கிறவர். அதனால பரமானந்தாக்க நந்தின்னு பேரு. நந்தி ஜோதிர்கணேஸ்வரா, லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா ஜோதிர்கணங்களும், சூரியனோ சந்திரனோ அக்னியோ மின்னலோ இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஜோதிர்கணங்கள் இருக்கே, ஜோதிஷர்களுக்கு இவாளுக்கெல்லாம் தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுர் ஹோபாச தேமிரதம், ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கிறவர். அப்படிப்பட்டதான பரமாத்மா அவருடைய ஒளியில தான் மற்றதெல்லாம் பிரகாசிக்கிறது. சூரியனோ சந்திரனோ மின்னலோ நெருப்போ எல்லாமோ அவருடைய ஒளியை தான் கொஞ்சம் வாங்கிட்டு இது பண்ண தமேவ பாந்தமனுபாதி சர்வம் சத்யபாசா சர்வமிதம் விபாதி, அவருடைய பிரகாசத்தினால்தான் மற்றவர்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. ஆகையால் ஒளி வடிவமாக இருக்கு. முன்னால ஆனந்த வடிவம்னு சொன்னேன்,
இங்க ஒளி வடிவம்னு சொல்ற. ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு இருக்கிறதுனால ஒளி வடிவமாக பகவான் இருக்கார். ஜோதிர் கணானாம் ஈஸ்வரா ஜோதிர் கணேஸ்வரா ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் தேவா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது மட்டுமல்ல. யதாதித்யகதம் தேஜோ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ நெருப்புல இருக்கிற ஒளியோ எல்லாம் என்னுடைய ஒளி தான் போங்க அப்படின்னு தன்னுடைய ஒளியை பத்தி விசேஷமா பகவத்கீதை சொல்லியிருக்காரு. அப்படி ஒளிகளுக்கெல்லாம் உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபமா இருக்கிற பகவானுடைய நாம ஜோதிர் கணேஸ்வரா. அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல விஜித ஆத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சய. இந்த நாமக்கள் நாளைக்கு நந்திர் ஜோதிர் கணேஸ்வர விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சய. 79வது ஸ்லோகம் பகவானுடைய நாமக்கள்ல ஜோதிர் கணேஸ்வரங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். 619வது நாம 620வது நாம விஜிதாத்மா. மனசை ஜெயித்தவர். விஜிதாத்மான ஆத்மான மனசுன்னு அர்த்தம். மனசை ஜெயித்தவர். மனசு மட்டும் இல்லாமல் மனசுக்கு காரணபூதமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் மாய அவைகள் எல்லாம் ஜெயித்தவர். இந்த மாயையானது உலகத்தை எல்லாம் சுட்டி பண்ணக்கூடியதாக காரணமாக இருக்கு. பகவான் இந்த மாயைய தன்னுடைய வசமாக வைத்துக் கொண்டு சகல பிரபஞ்சத்தையும் சுட்டி பண்ற. அந்த மாயையானது அவரை ஒண்ணும் பண்ணாது. மனுஷியானதான் மாயையானது ஆட்டி வைக்கிறது, ஆட்டி படைக்கிறது. நமக்கு எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு, தெரியல. அதனால ரொம்ப அவஸ்தைப்படுறோம். பரமாத்மா அந்த மாயை தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கார். அதனாலதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தே. இந்த மாயையானது எனக்கு அடிமையா இருக்கு. மாயையை ஜெயிக்கணுமேயானால் அதுக்கு வழி மாயை கிட்ட போய் என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாயையானது மனுஷியால ஏமாத்தின்றே இருக்கும். அதனுடைய ஸ்வபாவம் அப்படி. அப்ப மாயை நீங்க ஜெயிக்கணுமேயானால் என்ன சரணாகதி பண்ணணும். இதான் எல்லா தத்துவமும் சொல்றது. நடராஜா தான் ஆனந்தமாக அவர் நாட்டியம் ஆடிண்டே இருக்கார். லாஸ்யம் நாட்டியம் தாண்டவம் எல்லாமும் ஆடுறார். அவர் என்ன பண்றார், ஒரு கையால தன்னுடைய பாதத்தை காமிக்கிறார். ஏன் இந்த பாதத்தை பிடிச்சுடையானால் உமக்கு சம்சாரத்தில் இருக்கிற எல்லா துன்பமும் போகும். அதான் அதனுடைய சுரூபம். ஏழுமலையான் முழங்கால கையை வச்சுட்டு இருக்கார். எதற்காக? நீங்க சம்சாரம்னு நினைச்சு என்னால தாங்க முடியல இந்த துன்பம் அப்படின்னு நினைச்சுட்டு எவ்வளவு கவலைப்படுற இடம். இந்த கவலையெல்லாம் எனக்கு முழங்கால வரைக்கும். பாதோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. ஒரு பாதம் தான், 1/4. மீதி எல்லாம் என்னன்னா மீதி 3/4 பாகம் சம்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி நான் மாயாதீதமாக இருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறார். எல்லா ஸ்வரூபமும் தேவதா ஸ்வரூபமும் இதைத்தான் சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அவர் மாயை அடக்கின்னு இருக்கிறவர். மாயை மட்டுமல்ல மனசையும் அடக்கினவர். மனசை எப்பொழுது அடக்கினமோ அப்பொழுது நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் போயிடும். ஏன்னா நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுகமோ துக்கமோ நம்ம ஸ்தூல சரீர வழியாகத்தான் நமக்கு இம்சப்பட்டது. புலன்கள் வழியாக நாம் விஷயங்களை அறிகிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? சிலது நமக்கு பிடிக்கிறது, சிலது நமக்கு பிடிக்கல. நாம் நினைத்த மாதிரி சிலது இருக்கு, நாம் நினைத்ததுக்கு மாறுதலாக சிலது இருக்கு. நினைத்த மாதிரி நமக்கு இருக்குமையானால் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதுக்கு மாறுதலாக இருக்குமையானால் நாம் அதனால ஒரு துன்பத்தை அடைகிறோம். ஆகையால் புலன்கள் வழியாக தான் நமக்கு வருது. இந்த புலன்கள்லயே உடம்பு முழுக்க தோல் இருக்கோ இல்லையோ, அதன் வழியாக சுகமோ துக்கமோ
சீதோஷ்ணங்களோ இவைகள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இப்படிப்பட்டதான சீதோஷ்ணங்கள் சுத்தம் துக்கம் நம்ம அனுபவிக்கிறோம் அல்லவா? இவைகள்லாம் இந்த பூத உடல்ல நமக்கு நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிற பரியந்தம் தான். எப்பொழுது நான் எனக்கூடியதான எண்ணம் இதை விட்டு போயிடுதோ இது மேல நமக்கு சுக துக்கங்கள் தெரியல. அதனாலதான் ராத்திரி தூங்குறப்ப என்ன நடக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு விவகாரம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம தூங்குற சமயத்துல இதை பத்தி நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு இந்த ஸ்தூல சரீரத்துல ஒரு அபிமானம் இருக்கிறதுனால. அதே மாதிரியே இந்த ஸ்தூல சரீரமானது மனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த மனசை அடக்கினோமையானால் மனசுலோதி மர்மமுலனோ அப்படின்னு மனசுல இருக்கக்கூடியதான விஷயங்களை தெரிந்து கொண்டோமையானால் அதை நாம் எப்படி நிறுத்துறது என்கிறத அறிந்து கொண்டோமையானால் இது வேற ஒரு துன்பமும் இல்லை. அத பர்மனண்டா மனசு என்ன, மனசுக்கு காரணமான அறியாமை என்ன, அது அந்த மாயை என்ன, எல்லாவற்றையும் அடக்கி தன் இஷ்டப்படிதான் எல்லாமும் நடக்கும். எது நடந்தாலும் தனக்கு இஷ்டம் இருந்தா அதோட சம்பந்தப்படுவார், இல்லைன்னா தனிமையா இருக்க கத்துக்கொண்டவர். ஆகையால் அவருக்கு விஜயதாத்மா. முன்னால ஜோதிர் கணேஸ்வரஹான்னு சொன்னோம். உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் இவர் தான் காப்பாற்றி கொண்டிருக்கார், எல்லாவற்றுக்கும் பிரகாசத்தை ஒளியை கொடுத்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அவர் தன்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். ஆயால விஜிதாத்மா, விஜிதா ஆத்மா மனஹா ஏன, யாரால இந்த மனசானது கட்டுப்பட்டப்படுத்திருக்கோ, தனக்கு அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கோ, மனசை ஜெயித்துள்ளவரோ அவருக்கு விஜிதாத்மான்னு பேர். விஜிதாத்மா மட்டும் இல்ல, விதேயாத்மா. இது விஜிதாத்மா விதேயாத்மான்னு சேர்த்து படிக்கணும். விஜிதாத்மா அவிதேயாத்மா. யாரையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் மாயையை கண்ட்ரோல் பண்றார், மாயையை தனக்கு வசமாக வைத்துக் கொண்டிருக்கார். ஆனா அவரை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா ஆதி தேவஹா மகாவீரியா, அமிதமான வீரியம் உள்ளவர். அவர் இதுவரைக்கும் எப்பொழுதுமே தோத்து போனதில்லை, அமிதமான வீரியமா இருக்கார். அதோட மட்டுமல்ல, அவருக்கு மேல யாரோ ஒருத்தர் நீங்க இது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு இது பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. யாராலையும் கட்டளை இடப்படக்கூடியவர் இல்லை. அவிதேயாத்மா, இது ஒரு பெரிய ஒரு விசேஷம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கோம், யாரா இருந்தாலும் சரி அதுக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டே இருக்கார். சம்சாரத்துக்குள்ள அப்படித்தான். நம்மாத்துக்குள்ள அப்பா சொன்னபடிதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த அப்பாவுக்கு இன்னொரு அப்பா இருக்கார், அவர் சொன்னபடி இவர் கேட்கிறார். அவர் கேட்டா என்ன பண்றாருன்னா, அவருக்கு மேல இருக்கக்கூடியதான பகவான நம்பிட்டு இருக்கார். அப்படி மேல போயிட்டே இருக்குன்னு. அப்படி இப்ப உத்தியோகத்துல இருக்கார், ஒரு சாதாரணமா இருக்கிற மேல ஆபீசர் சொன்ன பேச்சு கேட்கறான். ஆபீசர் சொன்ன பேச்சு அதுக்கு மேல என்ன மேனேஜர் இருக்கிறான், அதுக்கு மேல இருந்தது சேர்மனுங்கிறான். சேர்மன் மட்டும் அவர் இஷ்டமா எல்லாத்தையும் பண்ணி விடலாம? பண்ணக்கூடாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறார். அவளை கேட்டா நாங்க இல்ல சார், இங்க இருக்கக்கூடிய ஷேல் டவுன் டஸ்ட் மாதிரி தான் பண்றோம் அப்படிங்கிறான். கடைசியில் அதோட போயிட்டே இருக்கு. யாரும் எதை சொன்னாலும் ஒண்ணும் கிடையாது. நான் தான் என் இஷ்டமாக எதையாவது நான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடியதான விவகாரம் ஒருவருக்குமே இல்லை லோகத்தை நம்ம பார்த்த. ஆனா நம்ம சொல்றது சுதந்திர பாரத தேசம், நம்ம இஷ்டமாக எதையும் பண்ணலாம். உங்க இஷ்டமாக நீங்க எழுந்துக்க கூட முடியல சார், கால இடம் கொடுக்க மாட்டேங்கிறதுங்கிறார். மீதி விடுங்கன்னு உட்கார்ந்து எழுந்துக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம சரீரமே நமக்கு ஒத்துக்குள்ள நம்ம என்னத்தை சுவாதந்திரம் சொல்றது எப்படி? சாதாரணமாக சுவாதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வஸ்துதா சுவாதந்திரம் எங்க இருக்கு? பரமாத்மா நடத்துலத்தான் இருக்கு. மற்ற பதார்த்தங்கள்லாம் சொல்றதுக்கு பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணினார். உலகத்தை சிருஷ்டி பண்ணிருப்பது இந்த உலகமானது ஒரு தர்மம் எனக்கூடியதான தண்டுவாளத்தில் தான் போகணும். ஆகையால் தர்மத்தை சிருஷ்டி பண்ணினார். தாத்தவர்ணத்தை சிருஷ்டி பண்ணி அதுல தர்மமானது இருந்தா தான் ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு தர்மத்தை காப்பாத்துறதுக்காக பிராமணாலையும் சத்திரியாலையும் சிருஷ்டி பண்ணினார். பிராமணன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டே இருக்கணும், அப்பதான் அவன் நிஜமான ஒரு பிராமணன். சர்வதா சர்வகாலமும் ஈஸ்வர தியானத்தோட இருக்கணும், பூஜை பண்ணணும், ஜபிச்சுட்டு இருக்கணும், பகவானுக்காக ஹோமாதிகள்லாம் பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன சார் லாபம் வருது உலகத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக மனுஷியாளுக்கு நல்ல மனசு உண்டாகும். மனசுல ஒரு நிம்மதியானது உண்டாகும். எப்பொழுது மனசு நிம்மதி ஏற்படுறதோ அப்ப அதிகமான ஒரு செயலை அவன் பண்ணலாம். ரொம்ப கவலையோட இருந்து அவன் எந்த காரியத்தையும் ஒழுங்கா பண்ண முடியாது. மனசுக்கு கவலை குறைஞ்சது, மனசானது ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, அந்த சந்தோஷத்தோட நிம்மதியாக அவன் உற்சாகத்தோட நிறைய காரியங்கள் பண்ணுவான்.
அப்ப அந்த மனசுக்கு நிம்மதி வரணுமேயானால் அதற்காக தர்மமானது அவசியம் அனுஷ்டானம் பண்ணணும். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு பிராமணர் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சில சமயத்துல என்ன ஆகும்னு ஞாபகத்துக்கோ இந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஒரு பின்னால இருந்துன்னு யாராவது பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கணும். காயத்ரி ஜபம் தினந்தோறும் 1000 பண்றதுன்னு ஆரம்பிச்சார். ஒரு நாள் பண்ணார், 2 நாள் பண்ணார். சேம்பேர் தினமா இருக்கு, இன்னைக்கு 100 பண்ணினா போறோம்னு. நேற்றுதான் 1000 பண்ணினேன்னு, இங்க 100 பண்ணா போறோம்னு. அடுத்த நாள் பார்த்தார் 100 இதுக்கு சார் 10 பண்ணினா போருமான்னு. ஏன்னா காயத்ரி மந்திரம் அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு சார். அது என்ன சாதாரண இவனே சொல்ல ஆரம்பிச்சான் விவகாரம் முழுக்க. அப்ப என்னாச்சு, அந்த ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணணும்னு ஆரம்பிச்சோமையானா அதுக்கு தடையாக நம்ம கிட்ட ஒரு இருக்கக்கூடியதான ஒரு குணம் ஆலசியம் மனுஷியான சரீரஸ்தோமான். அப்ப அதுக்கு உற்சாகம் பண்ணணும் யாராவது. இது அவசியம் நீங்க பண்ணித்தான் ஆகணும், இப்படி பண்ணினா தான் நல்லது அப்படின்னு அப்பப்ப சொல்லிக் கொண்டே இருக்கணும். நாமும் அந்த நிலையிலேயே இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி அவளை பண்றதுக்கும், ஒருவேளை அவ பண்ணலைன்னா பண்ணுங்கன்னு அவளை இது பண்றதுக்கும் உற்சாகம் பண்றதுக்கும் ஒரு வியக்தி வேணும். அவளை யார் அதான் க்ஷத்ரியன். ஒரு ராஜாவா இருக்கிறவன் ஒரு பிராமணால நீங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கணும், இந்த ஹோமங்கள் பண்ணணும், இந்த ஜபங்கள் பண்ணணும், பாராயணம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு நல்லதுல தூண்டிக்கொண்டே இருக்கணும். இப்படி நல்லதை தூண்டிக்கொண்டே இருந்தாலும் நல்ல கர்மாவை பண்ணிட்டு இருக்கிறவா அவ சந்நிதியில மற்றவ சேர்ந்தாலே அவளுக்கு மனசு நிம்மதியா. நீங்க பகவானை தியானம் பண்ணிட்டே இருக்கேன், தினந்தோறும் விஷ்ணு தரிசனம் படிக்கிறேன், பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கேன், ஒண்ணும் வேண்டாம், உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா போறோம், அவளுடைய மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மகான்கள்லாம் இருக்க, தபஸ்விகள்லாம் இருக்க, அவ தபஸ் பண்ணிட்டே இருக்கிறவா பக்கத்துல நம்ம இருந்தவையான நம்ம மனசுல சாஞ்சல்யம் குறையும், இந்த கவலையானது குறையும். மனசனுடைய சுவாவம் அப்படி. 4 பேர் சிரிச்சுட்டே இருக்கிற காலத்துல நீங்க அங்க போய் உட்காந்து உம்மன்னு இருப்பேடா கிடையாது. சிரிச்சுட்டு இருக்கிறக்காக நம்ம அங்க போய் சிரிப்ப மனத்தோட இருப்போம். அதே போல ஒரு ராத்திரில எல்லாரும் அழுதுட்டு இருக்க, அங்க போய் சிரிப்பிடும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போதும் மனசு வேலை செய்யும். அதே போலயும் ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடியதான ஒருத்தர் மகான்களுடைய மனசு பக்கத்துல நம்ம இருந்தோமையானா நம்ம மனசுக்கும் அதே குணம் வரும். அதற்காக தர்மத்தை நிலநாட்டணும். இந்த தர்மம் என்கிறது தான் எல்லாத்துக்கும் ரொம்ப வசதின்னு சொல்லி தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக பண்ணி ஏஷதே துர்விதரணா ஏஷாம் லோகானாம் சம்பேதாய, இவர் தான் தர்ம சேது, தர்மத்தை நிலநாட்டுவதற்காக வந்தவர். ராமோ விக்கிரகவான் தர்ம. ராமன் என்ன பண்ணின, எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தர்மத்தை நாம கைவிடப்படாது அப்படின்னே நடந்துட்டு இருந்தார். அதே போலயே பகவான் கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தை விசேஷமாக எடுத்து உரைத்தார். அப்படி அந்த அவதாரங்கள்ல பண்ணியதான ஸ்வரூபமே எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுஸ்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியம். எப்பொழுது தர்மங்கள்லாம் குறைகிறதோ அப்பொழுது நான் அந்த தர்மத்தை நிலநாட்டுவதற்காக மறுபடியும் பூர்வகத்துல ஒரு மனுஷனாக சரீரத்தை எடுத்துக்கூட நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அல்லவா. அப்படி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் வசந்தியான இந்த தர்மத்தை தயார் பண்ணிட்டு இருக்கார். பிறகு தர்மத்தை தயார் பண்ணின பிறகு தர்மத்தை நிலநாட்டுவதற்காக இருந்துட்டு தான் அந்த தர்மத்துக்கு மேல இருந்திருக்கார். ஆகையால் அவர் அவிதேயாத்மா, இது ஒரு அர்த்தம். விஜிதாத்மா அவிதேயாத்மா அப்படின்னு. ஆனா இந்த நாமாவை விஜிதாத்மா விதேயாத்மான்னு கூட பிரிக்கலாம். விதேயாத்மான்னு பிரித்தா என்ன, பகவான் எப்பொழுதுமே யாரா இருந்தாலும் சரி என்ன பண்றாரு தெரியுமா, தன்னுடைய பக்தாளுக்கு அடங்கி இருக்கார். அவர் யாருக்கும் அடங்கி இருக்க வேண்டியது இல்லை. இருந்த போதிலும் பக்தாளா இருக்கவையானால் அவ பக்தாள் சொன்னபடி கேட்கிறார். இல்லைன்னா அர்ஜுனன் எப்படி, அர்ஜுனனுக்கு தேரோட்டியானா இருந்தது பாருங்க. அர்ஜுனன் கேட்கிறார், சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுதா, 2 சைனியங்களுக்கு நடுவுல தேரை கொண்டு போய் நிறுத்துங்கிறார். அவன் நிறுத்தினாரே, நிறுத்தலாமா? 2 சைனியங்களுக்கு நடுவுல 2 பேரும் போகக்கூடாது, இவாளும் போகக்கூடாது அவளும் கூட போகக்கூடாது. ஏன்னா யாவதே தான் நிரீட்சேகம், யார் என்னோட சண்டை போடுறதுக்காக ரெடியா இருக்காளோ அவளை நான் பார்க்கணும், என்னோட சண்டை போக்கிறதுக்காக யாரு துடிச்சுட்டு இருக்காளோ அவளை நான் பார்க்கணும். ஆகையால் முதல்ல என்ன பண்ணுங்க, அங்க போய் நிறுத்துங்க. நிறுத்தினாரா இல்லையா, அதான் பார்க்கணும். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு சொன்னா பகவான் அதுக்கு தகுந்தா போல அவ சொன்னபடி கேட்கிறாரா. அதே மாதிரியே கிருஷ்ண பரமாத்மாக பிறந்த காலத்துல யசோதா அம்மா என்ன பண்ணினா, கிருஷ்ணன் பாலை கொடுன்னு கேட்டா கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சா, ஆனா அதுக்குள்ள ஞாபகம் வந்துருச்சு, சமையல் கட்டுல
குடம் நிறைய பாலை வச்சுட்டு அடுப்பு மேல வச்சுட்டு வந்துட்டேன். அது ஏதோ ஒரு சத்தம் பண்ணிட்டு இந்த அம்மா பார்த்தாலாம். பாலெல்லாம் பொங்கி போட்டு பாருதுன்னு கிருஷ்ண பரமாத்மா கீழே உட்கார வச்சுட்டு அங்கே போனான். பகவானுக்கு கோபம் உண்டு. பால் கடைஞ்சிருந்ததால இல்லையோ, தயிரை கடைஞ்சிருந்ததால இல்லையோ, இந்த மத்த எடுத்து தயிர் அடிச்சார். குடம் எல்லாம் பழைய நாள் இப்ப ஸ்டீல் பாத்திரம் மாதிரியா, இப்பதான் நம்ம ஸ்டீல் பாத்திரம் அது இது வச்சுட்டு இருக்கோம். ஏழு சரி அப்படியே இருக்கும். வேற என்ன ஒரு சொட்டை விழும் அவ்வளவுதான். அப்ப என்ன ஆச்சுன்னா குடமோ இல்லையோ அடி அடிச்சாரு, டக்குன்னு கீழே விழுந்துருது, உடஞ்சு போயிடுது. உடஞ்சு போனதுமே என்ன ஆச்சு, ரூம் முழுக்க ஒரே தயிர் ஆயிடுச்சு. பகவான் என்ன பண்றார், ரொம்ப சந்தோஷம், வேணும் தானே பண்ணினார். அந்த தயிருக்கு மேல கடைஞ்சதான வெண்ணெய் பாகத்தை நான் எடுத்த இஷ்டமா சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கையிலையும் எடுத்துட்டார். மேல பின்னால போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உரலுக்கு போய் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன இதுல கட்டணுங்கிறதுக்கா உரல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். மர்கான் கோட்சியன்னு அங்க இருக்கக்கூடியதான குரங்குகள்லாம் வரிசையா வந்திருக்கு. ஏன்னா போனால்தான் ராமாவதாரத்துல குரங்குகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்டா இருந்ததோ இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓஹோ அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இவர் எல்லாருக்கும் வெண்டையை கொடுத்துட்டே இருக்கார். வந்து பாக்குறா யசோத, எப்படி இருக்கும் பாருங்க. அது சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, ஏதோ பழத்தை தள்ளி இருக்குன்னு வேணும்னு உடைச்சிருக்குன்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கும். என்ன பண்ணினா இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு வேலைன்னு தயிர் போறது மாதிரி வீடு எல்லாம் சுத்தப்படுத்தணும், இவ்வளவு சிரமப்படுத்தணும், என்ன பண்றதுன்னு நேர போய் பழத்தையை பிடிக்கணும்னு பாக்குறேன். எங்கேன்னு தேடி தேடி பாக்குறேன். அது நம்ம மாதிரி இப்ப 400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நினைச்சிட்டு இருக்கல, அதுதான் தேடி தேடி பார்க்கணும். பின் தூரத்துல உட்காந்துட்டு இந்த குரங்குகளுக்கு வெண்ணையை போட்டுருக்கு. தான் கஷ்டப்பட கடைஞ்சதான வெண்ணைய குரங்குகளுக்கு போட்டுக்கொண்டே இருக்குன்னு எப்படி இருக்கும். அதான் ஓட ஆரம்பிச்சு விட்டார். ஓடுன்னு ஓடுறார். எவ்வளவு தூரம் ஓடுறது, ஏதோ சின்ன குழந்தை ஓடுறது. அந்த அம்மாவுக்கு ஓடி பழக்கம் இல்லை. உடம்பு முழுக்கெல்லாம் வேசி கொட்டுறதான். வேசி கொட்டுறப்ப பகவான் பாக்குற, அடாடா நம்ம மேல எவ்வளவு பக்தியோட இருந்தவன், போன ஜென்மம் அவளை தபஸ் பண்ணி இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு தபஸ் பண்ணிதான் எனக்கு குழந்தைய பெற்றிருக்கா. எங்கேயோ நான் பிறந்தேன், இருந்தாலும் இங்க வந்திருக்கேன். ஏன் இந்த அம்மா பண்ணியதான தபஸ்னால. ஆகையால் அந்த அம்மாவுக்கு நாம துன்புறுத்த விடப்படாது அப்படின்னு தானே வசமானார். பகவான் என்ன பண்ண, தானே வசமானார். வசமான பிறகு என்ன, அதட்டி உன்ன அடிச்சு விடுறேன் பாருன்னாரா, கண்ணை கசக்கினாரா, கண்ணுல வச்சதான மையெல்லாம் முகம்லாம் ஆயிடுதான். இது என்னடா விவகாரம். பகவானே அழறாருன்னு அழற மாதிரி ஆக்ட் பண்ணினா எப்படி இருக்கும், பார்க்க சகிக்கல அந்த அம்மாவுக்கு. உன்னை அடிக்க மாட்டேன் இருந்தா, ஆனா தெரியும் செய்து என்ன பண்றேன்னா உன்னை கட்டி விடுறேன்ப்பா, வெளியில எங்கேயும் போக விடாம அப்படின்னு கட்ட முயற்சி பண்ற. எங்களோ நம்ம போத்தேன கட்டணும்னு ஆரம்பிச்சா எத்தனை கயிறு சேர்ந்து கட்டினாலும் அந்த இடுப்புக்கு 2 அங்குலம் குறையறதான். கரெக்டா வருது, முடி போடதான் முடியலைங்க. இன்னொரு கயிறை கட்டினார், அதையும் முடி போட, இப்படின்னு பாகவத்துல அப்படி ரசிக்கிற. கடைசியில என்ன ஆச்சுன்னா அந்த அம்மாவுக்கு பக்திக்கு தான் இணங்கி பக்தி பக்தியா பயாபகா பக்திக்கு இணங்கி தானே வசமானார். வசமான பிறகு மறுபடியும் உரல்ல கட்டி விட்டாளா, நீங்க எதையாவது பண்ணுங்க, நான் பண்ற சேஷ்டையே விட போறது இல்லை. இந்த அம்மா கட்டிவிட்டு என்ன நினைச்சிட்டு சாஸ்திரமா அங்கேதான் இருக்க போறான். கொஞ்ச நேரம் அனுப்புறான், அழ போறான். அழுந்தா அப்புறம் நம்ம அறுத்து விடுவோம், இது மேல இவருக்கு புத்தி சொல்லுவோம் நாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. சரி போயிட்டு வாங்க. இந்த அம்மா உள்ள போனாலும் இல்லையா, உள்ள போய் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு பார்த்தா இவர் என்ன பண்ணார், அதை இறங்கி அப்படியே அந்த உரலை இழுத்துட்டு 2 மரங்களுக்கு நடுவுல போனார். என்னடா ஆச்சுன்னார், 2 மரம் சாய்ச்சி தவேலு கீழே விழுந்தது. எல்லாரும் நண்பனோட வந்து சேர்ந்துருக்கா. இந்த மரம் மேல விழுந்திருந்தா இந்த பையனுடைய கதி என்ன ஆச்சு, இப்படி நீ கட்டலாமா, இப்ப என்ன ஆச்சுன்னு இவரை வையணும்னு பாக்குறதுக்கு அந்த அம்மா வந்துருச்சு. ஒண்ணும் சொல்ல முடியல. இருந்தாலும் விவகாரம் என்னென்ன, அந்த பக்திக்கு வசமா இருந்து கொண்டு அவளுக்கு அடங்கி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அவர் தான். ஸ்வரூபமான அவிதேயாத்மா இருந்தாலும் பக்தாளுக்கு விதேயாத்மாவாக இருக்கார். ஆகையால் இந்த நாமாவை விஜிதாத்மா விதேயாத்மா, விஜிதாத்மா அவிதேயாத்மா 2 விதமாகவும் பிரிக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இது போல நாமாக்கள் சிலது இருந்துருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இப்படி இருக்கு. இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விசேஷமாக இந்த நாமாவில 2 விதமா பிரிக்கலாம். நகேனாபி விதேயா ஆத்மா ஸ்வரூபம் அத்யா, யாராலையும் அடக்க முடியாதான ஒரு ஸ்வரூபம், எல்லாரோட உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அவிதேயாத்மா. அதற்கு பிறகு சத்கீர்த்தி, சதி அவிததா கீர்த்தி அஸ்யா இது சத்கீர்த்தி. சரியான புகழ் உள்ளவர். பகவானுடைய புகழ பாடிண்டே இருக்கணும். நிஜமான புகழ் அவருக்கு தான்.
அவருடைய அனுகிரகம் வந்தாதான் மற்றவர்கள் எல்லோருக்கும் புகழ். அவ ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கா, வாழ்க்கையில நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா. எல்லா விஷயத்திலையும் நல்ல காரியம்னு இந்த துறையில தான் நல்ல காரியம்னு இல்லை. படிக்கிறது ஒண்ணு, படிக்கிறது 4 பேருக்கு கொடுக்கறது, அதே போலயே பணத்தை சம்பாதிக்கிறது, அது நல்ல காரியம் தான். தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கணும் தான் சொல்றது. பணத்தை சம்பாதிக்கிறது தப்பு இல்ல, நல்ல வழியாக சம்பாதிக்கணும். அதே போலயே அதை நல்ல வழியாக உபயோகப்படுத்தணும். நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை வைத்துக்கொண்டு மற்ற பதார்த்தங்களை 4 பேருக்கு தானம் பண்ணணும். இப்படி இந்த தானம் பண்றதுன்னு எல்லோருக்கும், இன்னாருக்குத்தான் இல்ல, தானம்ங்கிறது எல்லோரும் பண்ணணும். நீங்களும் பண்ணணும், நானும் பண்ணணும், எல்லோரும் பண்ணணும். சர்வ பிரிய ஜனங்களும் தங்கிட்ட இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை ஓரளவுக்கு இன்னொருத்தருக்கு தானம் பண்ணணும். அதுல தானம் பண்றது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. ஒரு பகுதி நம்மளை விட கீழ்த்தனமா இருக்கிறவாளுக்கு நம்ம பண்ணணும், இன்னொரு பகுதி வேதாத்தியனம் பண்ணினவாளும் கொடுக்கணும், ஆச்சார சீராளா இருக்கிறவாள் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாருக்கும் வந்து சேரும். ஒரு உயர்ந்ததான ஒரு நிலையில வேதாத்தியனம் பண்ணி ஆச்சாரத்தோட இருக்கிறவாளை கொடுத்தோமே, ஏனால் அதனால லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படும். ஆயால் அவளையும் காப்பாற்றணும். நமக்கு கீழ் இருக்கக்கூடியதான ஜனங்கள், கீழ்நிலையில இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு நம்ம சகாயம் பண்ணணும். ஆனா இந்த தியாகம்ங்கிறது ரொம்ப அவசியம். அதனாலதான் ந கர்மணா ந பிரஜயா ந தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்வமானஜோ தியாக ஏவேத்யரேஷயத் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. அப்படி இந்த தர்மங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுரூபத்துல இதனால் அவருக்கு ஒழுங்கான அமிதமான ஒரு கீர்த்தி வரும். இந்த கீர்த்தியானது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கீர்த்தி பிரதிஷ்டைன்னு எல்லோருக்கும் இருக்கணும். ஒரு மனுஷன் வாழறான்னு ஏதோ காசு இருக்க வாழறான்னு மட்டும் இல்லை சாமி, லோகத்துல இருக்கிறவா எல்லோரும் அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கீர்த்தி புகழ் வரணும். அவர் உத்தியோகத்துல நல்லா வேலை செய்யறார், தன் எடுத்துட்ட காரியத்தை நல்லா வேலை செய்யறார், 10 பேரோட நல்லா பழகிறார், முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு புகழ் எல்லோருக்கும் வரணும். இல்லைன்னா மெக்கானிக்கலா பசுமாடெல்லாம் வாழறா போல நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மனுஷன் எடுப்பாருங்க. 10 பேருக்குள்ள இவர் ஏதோ நல்லவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். நல்லவர் கெட்டவர்னு எண்ணம் வராம இருந்தாலும் போரும், அப்படியாவது இருந்தாலும் சரி. லோகத்துல எப்போ அப்படி நடந்துக்கணும். அந்த கீர்த்தியானது நமக்கு எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நம்ம கீர்த்தின்னு 4 பேருக்கு தெரியும். ரொம்ப பேர் என்ன பண்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சார், ஆனா ரெகக்னேஷனே வர மாட்டேங்குது சார். இது ஒரு பெரிய கவலை. உங்களை ஏன் ரெகக்னைஸ் பண்ணணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஜனங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு அபிப்பிராயம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா எனக்கு நல்ல பேர் வருது, வேற யாருக்கும் நல்ல பேர் வருது, எனக்கு மட்டும் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாரோ பண்ணினான்னு தான் சொல்லிட்டு இருக்காள. இந்த எண்ணம் இறக்கப்படாது. ஞாபகம் இருக்கணும், நம்ம பண்ணக்கூடியதான எந்த செயலா இருந்தாலும், உத்தியோகம் மட்டும் இல்ல, எந்த செயலா இருந்தாலும் பகவத் அர்ப்பணமாக பண்றதுன்னு கத்துக்கணும் முதல்ல. அது பர்ஃபெக்டா பண்ணணும்னு கத்துக்கணும் முதல்ல. நீங்க எதை பண்ணினாலும் எது எப்படி பண்ணினா ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படி பண்ண கத்துக்கணும். பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே நான் இது இன்னதுக்காக பண்ணல, பகவானுக்காக பண்றேங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்ம பண்றது நமக்காக தான் நல்லா தெரியுது. உத்தியோகத்துக்கு எதுக்கு போறேன்? காசு வரணும், சம்பளம் வரணும். அந்த காசு வந்தது நம்ம சௌக்கியமா இருப்போம். இந்த எண்ணத்துல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதையும் நீங்க காலம்பரம் எழுந்து பல் வளர்க்கறது வந்து ஆரம்பிச்சு எல்லா செயலும் பகவானுக்காக நினைச்சு பண்ணுங்களேன். இதுக்கு என்ன லாபம் வருது, அதுக்காக இது பண்றேன் வேண்டாம். ஆத்துல மாமி சமைக்கிற, சமைக்கிற காலத்துல யாருக்கு சமைக்கிறேன் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன, நம்ம சாப்பிடணும், ஆத்துக்காரர் சாப்பிடணும், குழந்தைகள், இப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பழைய நாள் அப்படி சொல்லப்பட்டா என்ன பண்ணிட்டு இருக்கேன், அபிசாக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த எண்ணமே பார்க்கணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கோம், பகவானுக்கு அபிசு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பா பழைய நாள்ல. அதே போலயே அந்த சமைக்கிறது முதல் கொண்டு அவள்லாம் பாட்டை பாடிட்டே பகவன் நாம அவ சொல்லிட்டே பாடிட்டு இருப்பாள். அது சம்பிரதாயத்திலே நம்ம ஆத்துக்குள்ள வந்துருது. இஷ்டமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போனேன்னா அவ பாட்டுக்கு குளிக்காமலேயே ஆரம்பிச்சிருவா எல்லாத்தையும். ஆரம்பிக்கிறது வேற என்ன இருக்க, எல்லாமே தயாராக ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சமையல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்க, அதை கொண்டு வந்து அப்படியே மறுபடியும் சூடாக்கி மறுபடியும் பண்றோம், அதையும் சாப்பிட்டுருக்கேன். இப்ப இதுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கணும். நம்ம அப்பப்ப தயார் பண்றோம், அப்பப்ப தயார் பண்ணும் பொழுது நமக்குன்னு தயார் பண்ணல, பகவானுக்குன்னு தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதை சாப்பிடும் பொழுது என்ன பண்றது இருக்காரு, காயத்ரி மந்திரத்தினால புரோட்சணம் பண்ணி
அதை இது பண்ணி இது பகவானுக்காக நான் உட்கொள்கிறேன், நான் உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் எனக்குள்ள இருக்கக்கூடியதான பிராண ரூபியாக எந்த பகவான் இருக்காரோ அவருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். பிராணாயஸ்வா பானாயஸ்வா வியானாயஸ்வா அப்படின்னு இந்த வியாபத்தைகள் எல்லாம் சொல்லி சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்கான். அப்ப இது என்ன, நான் எனக்காக சாப்பிடல, என் வயசுல பசிக்கிறதுக்காக சாப்பிடல, வயசுக்குள்ள இருக்கக்கூடியதான பிராண ரூபியாக எந்த பகவான் இருக்காரோ அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக சாப்பிட்டுருக்கோம். ஒவ்வொரு செயலும் நீங்க பண்றதே பகவானுக்காக நினைச்சுட்டு பண்றது ஒண்ணு. கடைசியில என்னன்னு அதுவும் பண்ணிவிட்டு கடைசியில எத்கரோடு எது எஜ்ஜுபோது ஜதாது எது எத்கரோடு ததர்ப்பணம் மதர்ப்பணம் அப்படின்னு பகவானுக்காக அர்ப்பணம். காயேன வாச்சா மனசேந்திரியேன்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படியே எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தோமையானா என்ன ஆனது தெரியுமோ, புகழானது உங்களை தேடி வருது சார். நீங்கள் புகழ தேடி போக வேண்டாம். லோகத்துல ஜனங்கள் நம்ம பேரு பேப்பர்ல வரணுங்கிறதுக்காக இதை பண்ணி அதை பண்ணி அலையலாம் பாருங்க, ஒன்றும் வேண்டாம். உங்களை தேடி புகழ் வரும். அந்த பகவானுடைய அனுகிரகம் அது இருந்தாதான் புண்ணிய சோலபியதே. கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண லீலாமிருதத்துல இல்லா தரங்கணியில சொல்றது புண்ணிய சோலபியதே. ஒரு மனுஷனுக்கு புண்ணியம் இருந்தா தான் புகழானது வரும். இப்படி உயர்ந்ததான ஒரு புகழ் யாருக்கு இருக்குன்னு, புகழ் எல்லாம் யாருக்கு சொந்தம், பகவானுக்கு தான். ஏன்னா உலகத்தை படைத்தவர், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தவர். நாமும் சில சமயத்துல நினைக்கிறது உண்டு, என்ன இந்த பகவான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலும் நமக்கு முன்னுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலையே, ஒரு அடி ஒரு சார் முன்னுக்கு 4 சார் தெரிஞ்சு கீழே போயிட்டு இருக்கோமே அப்படின்னு கவலைப்படுறவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்லணும். அவளுக்கு தெரியாதனால அப்படி பேசுறேன். முதல்ல உங்களுக்கு இந்த சரீரம் கொடுத்தாரா? இந்த சரீரத்துல கண்ணு காது மூக்கு நாக்க கொடுத்திருக்கார, தோலை கொடுத்திருக்கார? இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருந்தா இவருடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் ஒழுங்கா இருக்கிறதுனாலதான் நம்ம அது என்ன இது என்னன்னு வைக்கிறோம். கையோ காலோ இல்லாத போனா இல்ல கண்ணு இல்லாத போனா இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது இருக்கு சார், ஆனா வேலை செய்யலைன்னு எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல இவையெல்லாம் இருக்கு, வேலைக்கெல்லாம் பசிக்கிறது, பசிச்சா இவனுக்கு வேண்டிய சாப்பாடு கிடைக்கல. பகவானை பெயர்றதுக்கு காரணம் என்ன? பசிக்கிறது, எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், அது கிடைக்காதனால அவரை வச்சுட்டு இருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க. ஆனா வசுதா எவ்வளவு பெரிய உலகத்தை தயார் பண்ணி, அந்த உலகத்துக்கு மனுஷியால் என்ன, பசுவாதிகள் என்ன, பட்சியாதிகள் என்ன, இத்தனையும் தயார் பண்ணி அவைகள் எல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கணும்னு இத்தனை பண்ணினதான பகவானுக்கு நம்ம அது இல்லை இதுன்னு சொல்லலாமோ? நம்ம பண்ணின வந்ததான துக்கங்கள்லாம் நமக்கு எதனால வந்திருக்கு? ஜென்மாந்தல பண்ணினதான பாபத்தினால வந்து. உமக்கு மட்டும் துக்கம் வரல, எல்லாருக்கும் தான் வருது. ரோட்ல சில நாய் இருக்கு, அதுக்கு ஒன்றும் ஆகாரம் இல்லாம அலைஞ்சுட்டு இருக்கிற நாய் பார்த்துருக்கடா. இன்னொரு நாய் ஆனந்தமா ஏசி கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு தனியாகவே ஒரு ஆகாரங்கள், நம்ம சாதாரணமான ஆகாரம் இல்லை. அவைகளுக்குள்ளேயே ஏன் இந்த வித்தியாசம்? அது பண்ணினதான புண்ணியம். அதே மாதிரிதான் மனுஷியாளுக்கு கூட யார் புண்ணியம் பண்ணினார்களோ அவளுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கிறது. நாம் அந்த புண்ணியம் பண்ணணுமே, ஏன்னா அதுக்கு வேண்டியதான முயற்சி எடுத்துக்கணும். பகவான் நாமாவை சொல்லணும், பகவானுடைய நாமாவை கீர்த்தனை பண்ணணும். இப்படி பண்ணிட்டு இருந்த மாதிரி புகழார்ந்து தானா ஒடிகிறோம். ஆனா வசுதா உலகத்தில் இருக்கிற எல்லோராலையும் போற்ற தகுந்தவர், போற்றப்படுபவர் யாரு? பரமாத்மாவா தான் இருக்கணும். ஆகையால் அவர் சத்கீர்த்தி. அதனால ததா அவிததா, ஒரு நாளும் மாறாதான புகழானது அவருக்கு. அத்யா இது சத்கீர்த்தி. அதற்கு பிறகு அழகா நம சின்ன சம்சய. இந்த டவுட்னு ஒண்ணு இருக்கு சார், இந்த சந்தேகம் இருக்கே, இது இல்லாத மனுஷனை கொஞ்சம் தேடி பாருங்க. எந்த ஃபீல்டுலயாவது முதல்ல ஒரு சந்தேகம், கிளாஸுக்கு வந்திருக்கோமே, மெயின் டோர் கதவு மூடிட்டு வந்திருக்கோமா திறந்து வந்திருக்கோமா? ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இதனாலதான் கிளாஸ்ல ஒண்ணுமே பிடிக்காது. இவ்வளவு நேரம் வந்துட்டு இருக்கோம், இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே, என்ன இருக்க போறது ஆத்துல இருந்தா என்ன எடுத்துன்னு போறான், அதெல்லாம் கிடையாது. மூடிட்டு வந்திருக்குமா, நான் மூடினா போலதான் டவுட்டு. ஆனா சரியா இல்லையம்மா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தேடா இல்ல அப்படியே எரிஞ்சுட்டு இருக்க மறந்து வந்துட்டேடா, ஏன் சார் இப்படி கிளாஸ்ல ஞாபகப்படுத்துறேன் இப்படின்னு ஆயிடும். வஸ்துதா நீங்க யோஜனை பண்ணி பார்த்தேன்னா மனுஷியாளுக்கு சந்தேகம் அப்பப்ப வருது. இந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி என்ன பண்ண முடியும்? அங்க நேரா போய் பார்த்தா தான் முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா விஷயங்கள்லயும் இருக்கு.
அது அப்பப்ப நமக்கு வந்து சில சந்தேகம் ரொம்ப துன்பத்தை கொடுக்கறது, சில சந்தேகம் அவ்வளவு போனா பரவாயில்ல போங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோம். ஆனா சந்தேகமே இல்லாத வியக்தி உண்டா? அது பார்த்தீங்கன்னா பகவான் ஒருவர். நமக்கு அப்பப்ப சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். இந்த சந்தேகங்கள்லாம் எப்ப போகணும்? சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா. எல்லா டவுட்டும் அன்னைக்குதான் முடியும். எப்பொழுது ஞானம் வருதோ, எப்பொழுது பரமாத்மாவை அறிகிறீரோ, அப்பொழுதுதான் எல்லா சந்தேகங்களும் போகும். ஏன்னா சந்தேகங்களானது நமக்கு வர்றதுக்கு மனசனுடைய விகல்பம். இப்படி நடந்திருக்குமா, அப்படி நடந்துட்டு இருக்குமா, அந்த மனசானது என்ன பண்றதுன்னு சந்தேகத்தை தானே கலப்பி விடுறது. நம்ம பத்திரமா இங்க வச்சிருக்க சார், வெச்சமா இல்லையா, இது வேற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை தீர்மானம் பண்ற பரியந்த அந்த சந்தேகம் மனசுல ஹிம்சை பண்ணிட்டே இருக்கும். அதோட மறங்கன்னு சொன்னா மறக்கவே மறக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பொருளையும் சில பேர் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அவன் மறக்கணும்னு நினைச்சதுதான் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏது. ஏன்னா நீங்க எது மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறுபடியும் மறுபடியும் ரிப்ளேட் பண்ணிட்டே இருக்கும். அது ரிவர்ஸ் ரியாக்ஷன் பேர், ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையா இந்த சந்தேகங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். பகவான் பகவத்கீதையில சம்சய ஆத்மா வினத்தியதி, சந்தேகங்கிறது மகா பாபிஷ்ட தரம். அந்த சந்தேகங்கள் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கிறவனுக்கு வேற வழியில நாகம். ஆகையால் சந்தேகம் போகணும். சந்தேகம் போகிறதுக்கு என்னன்னா, சந்தேகம் இல்லாதான் நிச்சயம் வந்தாதான் சந்தேகம் போகும். சந்தேகம் எப்ப போகும்? நிச்சயம் வந்தாதான் சந்தேகம் போகும். நிச்சயம் எப்ப வரும்? பகவானை அறிந்தா தான் நிச்சயம் வரும். ஏன்? அது ஒண்ணுதான் உண்மை. மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற பதார்த்தங்கள்ல மாறிக்கொண்டே இருக்க. நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம், அத்தனை விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். பாருங்க, வீட்டுக்குள்ள மெட்ராஸ் எப்படி இருந்தது 50 வருஷத்துக்கு முன்னால, எப்படி இருந்தது இப்ப. 50 வருஷம் வேண்டாம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு தெரு வழியா போனேன். 6 மாசத்துக்கு முன்னால ஒரு வீடு இருந்துச்சு. இப்ப என்ன வீடே காணும். என்னடா இடிச்சு கட்டி விட்டா 4 மாடி வந்துருது. எவ்வளவு வேகமா கட்டிட்டு இருக்கேன், என்ன சுவாமி? அது அப்படித்தான். எது நம்ம பிக்சர்டா நினைச்சோமோ அதெல்லாம் மாறிண்டே இருக்கு. மாறாத பதார்த்தம் ஏதாவது ஒண்ணு தெரியுறதோ, பூமி உட்பட மாறுறதுன்னு. எங்க பள்ளமா இருந்ததோ இங்க மேடாயிடுது, எங்க மேடா இருந்ததோ அங்க இருக்கிற மணல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டா சார், என்னடா பள்ளமா ஆயிடுச்சு. விவகாரம் முழுக்க ஒன்றும் வந்தனாலையும் சொல்ல முடியல. மனுஷியால பார்த்தேன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தா அடையாளமே தெரியலையே, என்ன இவ்வளவு வீக் ஆயிட்டேன் அப்படிங்கிறவன். அவன் ஒன்றும் வீக் ஆகல. 4 தடவை கேட்டான்னு வச்சுங்களேன், என்னமோ ஆயிடுது, போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டான். விவகாரம் என்னடா ஒண்ணும் இல்லை, சௌக்கியமா தான் இருக்கு, வெயிட்டு ஹைட்டு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற. அப்ப லோகத்துல மனுஷர்கள் பாருங்க, சர்வதா சர்வகாலம் ஏதோ விஷயத்துல மாறிக்கொண்டே தான் இருக்கு. எல்லா விஷயங்களும் மாறுறது. மாறாமல் எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட இருக்கக்கூடியதான பகவான் அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தருக்கு தான் பொன்சிரிப்பு, மந்தஸ்மிதம், எப்பொழுதும் அந்த சிரிப்போட ஆனந்தம். ஏன்னா உள்ளூர ஒரு ஆனந்தம் இருக்குன்னு. மனுஷனுக்கு இதயத்துல ஆனந்தம் இருக்குமே, ஏனால் அந்த ஆனந்தம் தான் முகத்துல தோணும். முகத்துல ஒரு சாந்தி இருக்கு பத்தில, அந்த சாந்தியானது ஆனந்தமானது எப்ப வரும்? உள்ளூர நிஜமாக ஆனந்தம் இருக்கணும். உள்ளூர ஆனந்தம் எப்ப வரும்? கவலை இல்லாம இருக்கணும். அதான் சந்தேகம் இருக்கக்கூடாது. முதல்ல கவலைக்கு ஆரம்பம் சந்தேகம். எல்லாரும் பாருங்க, நம்ம ரிட்டையர் ஆனப்புறம் நம்ம சௌக்கியமா இருக்க முடியுமா? இப்ப ஏதோ சௌக்கியமா இருக்கும் இல்லையா? இல்ல சார், சேவிங் ஃபார் ரெய்னி டேன்னா அதுக்குன்னு ஏதோ சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சோம், வச்ச பிறகு அப்புறம் மறுபடியும் சார் நம்ம சேர்த்து வைக்கிறது அன்னைக்கு போருமா சார்? இப்ப என்னதான் பண்ண போறது? இன்னைக்கு உங்களால எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுதோ அவ்வளவுதான் சேர்த்து வைக்கிறேன். அன்னைக்கு போருமா சார்? என்ன விலை ஏறி, ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் இவ்வளவு ஏறுறதுன்னா சரி, ஏறுனா நீங்க என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் உங்களால பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன முடியுமோ என்ன வச்சிடலாம், அது ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேங்க்ல போடுவோமா, அந்த பேங்க்ல போடுவோமா, அதுக்கப்புறம் போட்ட பிறகு அந்த பேங்க் சௌக்கியமா இருக்காரு, யாரை காமிச்சா பாப்பானே சொல்லி சந்தேகங்கள் பாருங்க. மனுஷனை எண்ணிக்காவது விடுறத விட இந்த சந்தேகங்கள்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னு ஒரு வியக்தி இருக்கணும்னா அது பகவான் ஒருவர் தான். ஏன் நித்திய திருப்தா நிரீஸ்வரா, எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறதா தெரியும் எல்லா பேரும். அந்த நிலையானது நம்ம அவரை தியானம் பண்ணமையான உங்க மனசனுடைய சுபாவம் எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆயிடும். எப்பொழுதுமே நம்ம நல்லதையே நினைச்சுட்ட மாதிரி மனசு நல்ல வழியிலேயே இருந்துட்டு இருக்கோம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் நமக்கு வரணும் எனக்கூடியதான அம்சத்துக்காக சின்ன சம்சயா கரதல ஆமலகவது, உள்ளங்கையில இருக்கக்கூடியதான நெல்லிக்கனி மாதிரி. உள்ளங்கையில நெல்லிக்கனி இருக்கு சார், உள்ளங்கையில ஏதாவது ஒரு ரூபாய் காயின் வச்சிருந்தாலும் கிளியரா தானே தெரியுது. இந்த நெல்லிக்கனின்னு ஏன் சொல்றேன்னா, இல்ல நெல்லிக்கனி இருக்க பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது வச்சிருந்தேனால் கையில இருக்கக்கூடியதான ரேகைகள்லாம் அந்த பக்கம் தெரியும்.
ஒரு கிளாஸ் பீஸ், சுத்தமான கிளாஸ் பீஸ் வச்சுட்டேன்னா அது எப்படி அந்த பக்கம் தெரியும்? இந்த பழைய நாள்ல கிளாஸ் இல்ல, அதனால அவர் நெல்லிக்கனின்னு எழுதினார், அவ்வளவுதான். இப்ப நம்ம கிளாஸ் பீஸ் வச்சுட்டோம், ஏன்னா அந்த பக்கம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற பதார்த்தங்கள் எப்படி தெரியுமோ அது மாதிரி உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி கரத்தல ஆமல கவது. இது ஒண்ணு. பாஷ்யக்காரர் எப்ப எழுதினாலும் அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. இது ஆமலக்கின்னு ஒரு பதார்த்தம், இந்த ஹாரீதக்கின்னு உண்டு. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான பதார்த்தங்கள். ஆமலக்கம்னா பெரிய நெல்லிக்காய், இந்த சின்ன நெல்லிக்காய் அரை நெல்லியும் பருவத்தோட அதை 4 வாயில போட்டோன்னு அப்புறம் ராத்திரியெல்லாம் தொண்டை கட்டிவிடும், அதுக்கப்புறம் என்ன இருமிட்டே இருப்போம். அது இல்லை, பெரிய நெல்லி இருக்க பதில அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த பெரிய நெல்லியை அப்படியே காய்ச்சி அதை தேன்ல போட்டு அதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றது சாஸ்திரங்கள்ல, ஆயுர்வேதங்கள்ல சொல்றது. அந்த ஆமலக்கம் கையில வச்சுட்டு இருந்தா அதை ஒண்ணும் சாப்பிட வேண்டாம், நீங்க வெறுமன கையில பிடிச்சுட்டு இருந்தா அது பிளட் ப்ரெஷரை குறைக்குமா. இது பாருங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு இருக்கு. ஆமலக்கத்தை கையில வச்சுட்டு இருக்கணும், அதனால ரத்தஸ்ராவமானது அது குறையும் அப்படின்னு ஆயுர்வேதமானது. அதனால கரத்தல ஆமலக்கவது. பாஷ்யக்காரர் எதுக்காக பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் தெரியணும் மனுஷன். தெரியாமலேயே நமக்கு ஏதோ சாதாரணமாக உள்ளங்கை நெல்லிக்கறி போல அப்படின்னு பெரிய சித்தர்கள்லாம் இப்படி சொல்லுவாங்க. இந்த சித்தர்கள்ல சொல்ற வாக்கியத்துக்கு ஏதோ அர்த்தம் உண்டுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் திருஷ்டாந்த மாதிரி உள்ளங்கையில இருக்கிற கல்லு மாதிரி அப்படின்னு சொல்ற தப்பா. கல்லு நல்லா தானே தெரியுது, இல்ல ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி படிக்க மாதிரி சொல்ற. ஆமலக்கம்னு ஏன் சொல்றா? இது ஒண்ணு. அதே போல ஆரியத்தக்கின்னு ஒண்ணு, கடுக்காயின்னு சொல்லுவா. அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த கடுக்காய் போட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடியதான துர்கந்தமான துர்வாசனை எல்லாம் வெளியில போயிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடிய. இது என்ன மாதா பிதான்னு சொல்வாளாம். இந்த ஆமலகத்தையும் ஆரியத்தையும் அவ்வளவு விசேஷம்னு சொல்றா. அது மாதிரி கரதல ஆமலகவது சர்வம் சாட்சாத் கிருதவதா, எல்லாவற்றையும் கண்ணோட பாக்குறது. டவுட் எப்ப வரும்? நமக்கு தெரியாத போறதும் கரெக்டா தெரியாத போறதுன்னு டவுட் வருது. பக்கத்து ரூம்ல 2 மாம்பழம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சார் மாம்பழம்னு சொன்னார், அது பெரிய பழமா சின்ன பழமா, பழுத்து இருக்கா இல்லையா, அது எல்லோ கலர்ல இருக்கா இல்ல கிரீன் கலர்ல இருக்கா, எனக்கு எத்தனை சந்தேகம் பார்த்தல. அது திதிக்குமா இல்ல திதிக்காதா, புளிக்கிற பழமா இல்ல அதோட மட்டும் இல்ல அந்த பழமா வந்து நல்லா ரைப்பா இருக்கா, ரெடியா இருக்கா, உட்கொண்டாந்து தகுந்தா போல இருக்கா இல்லையா, இப்படி 1000 டவுட் இவனுக்கு வருது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சந்தேகம் வர்றது காரணம் ஒண்ணுமே தெரியாதவனுக்கு சந்தேகமே வராதுன்னு. ஒன்னும் தெரியல, அவன் ஸ்கூல்லே படிக்கல, ஒன்னும் தெரியல, டவுட் எங்க இருந்து வரான்? உமக்கு தான் டவுட் வருது. செல்போன்ல நம்பர் போட்டா அவனுக்கு எப்படி சார் கேட்கறது? நீர் போட்டு இருக்கல, அவன் ஹலோங்கிறா, புரியுது இல்ல? இது வயரும் இல்ல, ஒரு கனெக்ஷன்ல எப்படி போறது? அது காத்து வழியா போறது சார். காத்து வழியா இதானே போகணும், அவர் பேசுற பேச்சும் போறது, ரெண்டும் இடிச்சுக்காதா? இவன் உட்காந்து அந்த செல்போன் முன்னால வச்சுட்டு என்னமோ டவுட் பேசிட்டே இருக்கான். கடைசியில ஒண்ணும் தெரியல. ஒரு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாதனா தான். முழுமையா தெரியலன்னு சந்தேகம். இருட்டுல கும் இருட்டு, ஒரு பொருளும் தெரியல, இருட்டா இருக்குன்னு பயமா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வந்து அந்த காலம் சாயங்காலம் 6 மணி இங்க இருந்து அங்க பாக்குற எட்டி ஒரு இடத்துல அங்க ஏதோ ஒரு பொருள் அப்படியே அசைகிறது. இவன் பார்த்தான், பாம்போ, வெறும் கயறு தருது. ஆனா என்னடான்னா இவன் இருட்டா இருக்கா, அது அது அசைகிற மாதிரி தெரியுது, ஆனா எதுவும் தெரியல. பாம்பா இருக்குமோ தான் பயந்துட்டு இருக்கான். கும்பிருட்டா இருந்தா பாம்பை கயிறே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஸோ இப்ப ஒரு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன? மனுஷனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது, கொஞ்சம் தெரியாம இருக்கிறது, அதனாலதான் சந்தேகம் வருது. இப்ப அந்த நேர கண்ணோட பார்த்துவிட்டேன், 2 மாம்பழம் இருக்குன்னு சொன்னேனே, நீங்க நேர போய் பார்த்துவிட்டேன். இப்ப உங்களுக்கு டவுட் இருக்குவா? பழத்தை பார்த்துவிட்டேன், அது மஞ்சள் கலர்ல தான் இருக்கு, பார்த்தாலே தெரியுது அந்த பழுத்த பழமா இருக்கு, அது சாப்பிட்டோம்னா இத்தனையும் தெரிஞ்சிருக்கு. முன்னால வெறுமனு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கிற காலத்துல 1000 சந்தேகங்கள் வந்தது. கண்ணெதிர்க்க தொட்டு பார்த்துவிட்டேன், கிட்ட போய் பார்த்துவிட்டேன், இப்ப ஒரு சந்தேகமும் இல்லை. 2 தான் இருக்கு, 3 இல்ல, பழுத்து தான் இருக்கு, நல்லா சாப்பிடலாம், நல்ல பழம் இல்லாம நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். காரணம் என்ன? கண்ணோட பார்த்துட்டேன். எப்பொருளை நீங்க நேரா பார்த்துட்டீங்களோ இதுக்கு மேல அதுல சந்தேகம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு என்னென்ன எல்லாமே அவருக்கு நேர ஞானம் சார்.
சர்வஜ சர்வவித் ஞானமயந்தபா. சர்வஜா சர்வவித். நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடியதான பொருள் தான் தெரியும், கண்ணுக்கு முன்னால இருக்கிற பொருள் தான் தெரியும். உங்களுக்கு லிமிடேஷன் எவ்வளவு தெரியுமா? பிரசன்ட் ஆப்ஜெக்ட் தான் தெரியும். நேற்று இருந்ததான பொருளை இன்னைக்கு தாங்கள் பார்க்க முடியாது. நாளைக்கு வரக்கூடியதான பொருளை இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள முடியாது. இப்ப இருந்தா தான் பார்க்க முடியும். பிரசன்ட் தான் உங்களால பார்க்க முடியும். பகவானுக்கு என்ன தெரியுமோன்னா, அவர் முன்னால இருந்ததான பதார்த்தம், இன்னைக்கு இருக்கிற பதார்த்தம், 10 வருஷத்துக்கு பின்னால இருக்கிற பதார்த்தம் எல்லாம் அவருக்கு தெரியும். அர்ஜுனன் கேட்கிறான், என்ன சுவாமி உங்களுக்கு எப்படி தெரியும்னு. பகவான் சொல்றார், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா கான்யம் வேத சர்வாணி நத்வம் வேத்தவரந்தவா. பகூனிமே வியதீதானி. நான் ஒரு 1000 பிறவை எடுத்திருக்கேன்பா, நீயும் 1000 பிறவை எடுத்திருக்க. எந்தெந்த பிறவில என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு பர்ஃபெக்டா டைரக்டா இன்னைக்கு தெரியும் எனக்கு. ஆனா உனக்கு இப்போ நேற்று என்ன நடந்ததுன்னு மறந்து போயிரு. டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், நேற்று உங்க காலத்துல என்ன சமைச்சான்னு கேட்டு பாருங்க. சமைச்சவாளே கேட்டு பாருங்க. சாப்பிட்டவாழ வேண்டான்னு. சாப்பிட்டவா ஏதோ டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு இருப்பா. சமைச்சவாளை சாப்பிட்டு கேட்டு பாருங்க. அதுவும் ஒரு டவுட் தானே. என்ன பண்ணியிருக்கோம், இருங்க ஒரு நிமிஷம் பாரு. சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் போய் பார்த்துட்டு ஓஹோ இதுதானா அப்படின்னு சொல்ற மகான்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. நமஸ்தேஷாம் மகாத்மனம் அவா இருக்கட்டும். ஜெனரலா கேட்ட பாருங்க, விவகாரம் என்னென்ன. இதுவே மனுஷன் மறந்து போயிட்டான். ஏன் தெரியுமா? நாம அன்னன்னைக்கு ஆன பிறகு அதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீங்க இது ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இல்ல. அது வச்சுக்கணும்னு எண்ணம் இருந்தா ஞாபகம் இருக்கும். நம்ம சாதாரண ஏதோ சமைக்கணும் அவ்வளவுதான் விட்டோம். ஆனா பகவான் என்ன பண்றா தெரியுமா? என்னென்ன நடந்ததோ எல்லாம் அவருடைய மைண்ட் ஸ்கிரீன்ல அப்படியே இருக்குன்னு. ஒரு நாளும் போகாதவர். ஸோ பழச்ச அப்படியே பார்க்கலாம், அதுவும் தெரியும். இன்னைக்கு நடக்கிறதா தெரியும், நாளைக்கு நடக்க போறதா அதுவும் சூட்சம ரூபமா இருக்கு, அதுவும் பார்க்கலாம். நாளைக்கு நீங்க என்ன சமைக்க போறேன்னு நீங்களே தீர்மானம் பண்ணல, ஆனா அவருக்கு தெரியும். ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன ஆக போறதுங்கிறது, என்ன கர்ம பலமாக எந்தெந்த பதார்த்தங்கள் உண்டாகணும், நீங்க என்னென்ன சாப்பிடணும்னு எல்லாம் இருக்கோ இல்லையோ. ஸோ விவகாரம் முழுக்க பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணும் பிரத்யட்சம் அவருக்குன்னு. நமக்கு பாஸ்ட் ரிமெம்பரன்ஸ், நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபக சக்தியோட ஞாபகத்தோட சொல்லணும். ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் நீங்க சொல்லணும். பிரத்யட்சமாக பார்க்கணும். சாப்பிட்டு உள்ள போயாச்சு, இன்னும் எப்படி பார்க்க முடியும் உங்களால? ஆனா அவருக்கு என்னன்னு, அவருக்கு எல்லாமே பிரத்யட்சம். முக்காலத்திலையும் பிரத்யட்சம், சகல பதார்த்தங்களும் பிரத்யட்சம், எல்லா மனுஷியாருடைய பதார்த்தங்களும் பிரத்யட்சம், உலகம் முழுக்க அவருக்கு பிரத்யட்சம். ஆகையால் அவருக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையால் சொல்ற கரதல ஆமல கவது, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி, சர்வம் சாட்சாத் கிருதவதா, எல்லாவற்றையும் சாட்சாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறவருக்கு சுவாபி சம்சயோ நாஸ்தி, எங்கேயுமே எந்த விஷயத்திலையும் சந்தேகமே இல்லை. இது சின்ன சம்சய அப்படின்னு பகவானுடைய நாமாக்கள்ல விதிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சய அப்படிங்கறத பார்த்தோம்.